அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில ரொம்ப சீனியர். நேரடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் இருந்தவர். பட் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அவருக்கான அந்த அங்கீகாரத்தை விரும்புவார். பழைய ஆள்ல சொல்ல போனோம்னா எடப்பாடியை கூட்டி வந்ததே வருங்க. நான் ராமரை பார்க்க போறேன், ஹரிதுவார் போறேன் அப்படின்னாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அமித்ஷா வீட்டுல போயிருக்கிறாரு. அங்க போய் என்னத்தை அழுதாரோ அழுதுருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிதான் செய்தி வந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வளர்ப்போம் அப்படின்னு தானே சார் அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. மறுபடியும் எல்லாமே பிஜேபியோடைய ஆட்டம்ங்க. பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னார் எடப்பாடி, உயிரே போனாலும் சரி இனிமே நான் பிஜேபியோட போகவே மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப திடீர்னு போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு இடத்துல மக்களை கூட்டி தைரியமா சில விஷயங்கள் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு செங்கோட்டையா. எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தோம், என்னமோ சொல்ல போறாரு. ஆனா பதவி தூக்கிட்டாங்க. இப்ப அமைதியா இருந்திருக்கலாம்ல. இப்ப முதல் அணிக்கு நாங்க தான் வர்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவன கூட்டணி வெற்றி பெற போகுது. இரண்டாவது இடத்துக்கு யாரு வர போறா? விஜய் வருவாரா? விஜயா இவரா? அதுதான் இங்க பிரச்சனை. இல்ல விஜய் வருவாரா? சொல்லுங்க சார். விஜய் சொல்ல ரெண்டு பேரும் கடுமையான போட்டி இருக்குமா? நாங்க தான்ப்பா 2027 நாங்க தான்ப்பா நடிச்சு சொல்றீங்க. விடுதலை சிறுத்தை எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் தான். நாங்க இப்ப எந்த பக்கம் இருக்கிறோம்? திமுக பக்கம். ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லை.